ஹாய் கைஸ், இந்த முடிஞ்சுன்னா ஹார்ட் கோர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்ம் கட்டுறது பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிளானை வந்துட்டு மாற்றி நம்ம வந்துட்டு அயன் ஃபார்ம் கட்டுறதா இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்ம மாற்றி வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்ம் கட்டிருந்தோம். ஸோ இந்த இதில் வந்துட்டு வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்ம் கட்டிட்டு முடிஞ்சால் நான் வந்துட்டு அயன் ஃபார்ம் வந்துட்டு கட்டுறேன். ஸோ வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்முக்கு நம்ம கொஞ்சம் கிளாஸ் தேவைப்படும். நம்ம என்ன பார்க்கணும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கிளாஸ் யூஸ் பண்ணால் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு கிளாஸ் யூஸ் பண்ணால் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சாண்டு மைன் பண்ண போகிறேன். சாண்ட் மைன் பண்ணிட்டு கிளாஸ் பிளாக் வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் கேரட்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ ஃபுட்டு பற்றி கவலை இல்லை, நம்ம வில்லேஜஸ்லேயே ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். 2 பேர்த்துக்கு உள்ளே போட்டாக்க பீட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்துட்டு பிளேஸ் கண்டுபிடிச்சி நான் அதுக்கு திங்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சாண்டு அப்புறம் கம்போஸ்ட் தேவைப்படும் 2. ஸோ அப்புறம் கொஞ்சம் ஹோ எடுத்து பிளேஸ் இது பண்ணணும். பிளேஸ் வந்துட்டு நம்ம கிளாஸில் கட்டிடுவோம், ஏன்னா வந்துட்டு சாண்டு கூட மைன் பண்ணிடலாம். நான் வந்துட்டு இந்த ஸ்மூத் ஸ்டோன் 2 ஸ்மெல்ட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு இப்போ சாண்ட் கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நைட்டாக இருக்குது, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஸோ நான் வந்துட்டு தூங்க போகிறேன். தூங்கிட்டு நான் சாண்ட் கலெக்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். கைஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு சாண்ட் வந்துட்டு ஒரு 2 ஸ்டாக்கு மேலே வந்துட்டு நான் மைன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பிள்ளைக்கு ஸ்மெல்ட்டு பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் எடுத்துகிட்டு கட்டுறப்போ நான் எடுத்து காட்டுறேன். கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ரீடிங் ஃபார்முக்கு வந்துட்டு கிளாஸ் வேணும். ஸோ நான் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு 1 ஸ்டாக் அளவு கிளாஸ் வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம 1 ஸ்டாக் கிளாஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கட்டலாம். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிசோர்ஸ்லாம் தேவைப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராப் டோர் 2 தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட வுட் இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மைன் பண்ணணும். மைன் பண்ணுறது பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அதே இடத்துல வந்துட்டு நம்ம கம்போஸ்ட்லாம் வச்சு இப்போதைக்கு ஒரு இடம் பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி கொஞ்சம் கிளாஸ்லாம் வச்சு கட்டிடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஹோ வேணும். ஸோ ஹோலாம் கிராஃப்ட் பண்ணிட்டு ஷவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வில்லேஜர் வேறு பிடிச்சிட்டு போய் போடணும். ஸோ அப்புறம் வாட்டர் பேக்கெட் வேணும். சுத்தமாக என்கிட்ட அயன் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ 3 அயன் வேணும். ஸோ அதுக்கு மைனிங் போகிற மாதிரி தான் இருக்கும் போல். ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு பெட்டு வந்துட்டு தேவைப்படும். அதுக்கு வந்துட்டு இப்போ நான் போய்ட்டு கோட்டெல்லாம் வந்துட்டு வேட்டையாட போகிறேன். ஸோ அதான் ஆடு தான். ஸோ நான் இப்போ ஒரு 4 பெட்டு வைக்க செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா பெட் வைக்கிறோமோ அவ்வளோ வந்துட்டு வில்லேஜஸ் வருவானோ. ஸோ 2 பெட்டு வந்துட்டு வில்லேஜஸ்க்கும் 2 பெட்டு வந்துட்டு வச்சுருந்தா அப்புறம் 2 குட்டி வந்துட்டு எக்ஸ்ட்ரா வருவானோ. ஸோ நான் போய்ட்டு இப்போ ஒரு 4 பெட்டு வேணும். ஸோ 4 பெட்டுக்கு 3 உள்ளுனா ஒரு பெட்டுக்கு அப்போ 12 உள்ளு வந்து வேணும். ஸோ 12 கில் பண்ணிட்டு பார்க்குறேன். கேஷ் பார்த்திங்கன்னா உள்ளெலாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு பெட்டு தான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன், ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு வில்லேஜரை தூக்கிட்டு போய் அயன் ஃபார்மில் போட்டுப்போம். ஸோ நான் 2 பேராக இருந்தால் இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ வந்துட்டு அவ்வளோதான் ஆடு கிடச்சது. ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெட்டு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய் கட்ட போகிறேன். ஸோ நைட் வேறு ஆகிடுச்சு. நான் தூங்கிட்டு பார்க்குறேன். ப்ளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் ப்ரீடிங் ஃபார்ம் வந்து கட்ட போகிறேன். ஸோ இங்கேருந்து எனக்கு பின்னாடி பார்த்திங்களா அந்த சைடு வந்துட்டு போனோம் அப்படின்னா 100 பிளாக்ஸில் வந்துட்டு அயன் ஃபார்ம் இருக்கும். அதுக்கும் பின்னாடி போனோம் அப்படின்னா வில்லேஜ் இருக்கும். ஸோ ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து டிஸ்டன்ஸ் தான் கட்டணும். ஸோ இல்லைனா வந்துட்டு அயன் குளம் வந்துட்டு ஸ்பான் ஆகிற ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு ஸ்பீடில் போட்டுடுறேன். ஸோ ஏன்னா பெருசாக டுட்டோரியல் போகிற அளவு ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே இந்த இடத்த கிளியர் பண்ண ஆரம்பிக்கலாம். கைஸ் இதில் கட்டலான்னு பார்த்தேன். ஸோ எடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு வாட்டர் பக்கெட் தேவைப்படுது. ஸோ என்கிட்ட சுத்தமாக வந்துட்டு அயன் இல்லை. ஸோ நான் வந்துட்டு இப்படியே கேவ் தேடி ஓட போகிறேன். ஸோ அப்படியே அயன் எடுத்துகிட்டு அப்புறமா அந்த கட்ட ஆரம்பிக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கேவ் தேட்டு வந்துட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஃபுட்டு இல்லை. ஸோ நம்ம அந்த ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கைஸ் இந்த வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லூட்லாம் அடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம திருப்பி நம்மளோட பழைய வில்லேஜுக்கு போகணும். அதாவது நம்ம இப்போதைக்கு தங்கிக்கிற புதுசாக இருக்க வில்லேஜுக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துக்கே போய் டேரெக்டாக போய்ட்டு நான் கோஆர்டினேட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டேரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கே போனோம் அப்படின்னா போய்ட்டு அந்த ஃபார்மை வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம், ப்ரீடிங் ஃபார்மை. ஸோ அதுக்கோசம் நம்ம அந்த இடத்துக்கு போகணும். ஸோ கைஸ் எவ்வளோ வந்துட்டு பார்த்திங்கன்னா திருப்பி அந்த இடத்துக்கே வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபார்மை கட்ட ஆரம்பிக்கலாம். கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிட்டு.
சொல்லி வந்துட்டு கட்டி முடிச்சிட்டேன். ஸோ எப்போ வைக்கோன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் வந்துட்டு வில்லேஜர் வந்துட்டு 2 வில்லேஜர் போட்டுருவோம். ஸோ மைன்கிராஃப்ட் படி வந்துட்டு அவனை வந்துட்டு 2 பேரும் இங்கே உள்ளே இருப்பானோ. ஸோ அவனை அந்த ஃபுட்டை திருப்பி வழியாக அவனோடய எடுத்துக்கிட்டு இருப்பானோ. ஸோ இங்கே வந்து மொத்தம் 4 பெட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ ஆனால் இங்கே 2 வில்லேஜர் தான் இருப்பானோ. நல்லா பண்ணோன்னா அவனை வந்துட்டு ப்ரீட் பண்ணி 2 வந்து ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவானோ. ஸோ அப்போ அந்த வில்லேஜர் வந்து நைட் ப்ரீட் ஆகிடுவான். நைட் ஆச்சுன்னா அவன் பெட்டுக்காக ஓட ட்ரை பண்ணுறப்ப இந்த ட்ராப் டோர் வழியாக வந்துட்டு அவன் பிளாக்னு நினச்சி உள்ளே விழுந்துருவான். ஸோ நான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வாட்டர் வச்சுருவேன். வாட்டர் வச்சோடனே அவன் வந்துட்டு அப்படியே இந்த சைடு வலிக்கிட்டே வந்துடுவான். ஸோ வாட்டரில் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல இருப்பான். ஸோ அவன் எப்போ என்னமோ போட்டு வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதாங்க இந்த ஃபார்மு. ஸோ நான் உள்ளே வந்துட்டு வாட்டர்லாம் வச்சுட்டு வில்லேஜர் போட்டு ஒர்க்காக இருப்பேன் உங்கள்கிட்ட காட்டுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா 2 வில்லேஜஸ் வந்துட்டு பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ பிடிச்சிட்டு வந்துட்டு அவனை வந்துட்டு ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வந்துட்டு வில்லேஜர் வந்துட்டான். ஸோ அந்த குட்டி இருக்கிறத பார்த்தீங்கன்னா விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு அவன் இங்கே வரணும் கரெக்டாக. ஸோ ஜாம்பிஸ் இங்கேருந்து போக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஜாம்பியை போய் ஜாம்பி வில்லேஜர் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த குட்டி வில்லேஜர் வந்துட்டு கரெக்டாக இங்கே வந்துட்டான். ஸோ வந்துட்டு வளர்த்தோம். நமக்கு மொத்தம் 2 வில்லேஜர் வந்துட்டு ஒரே நேரத்தில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டு அங்கே பாருங்கள். இப்போ அடுத்த ப்ரீடிங் நடக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து வந்துட்டு இன்னொரு வில்லேஜர் வந்துட்டு வர போகிறான். ஏன்னா இங்கே வந்துட்டு இங்கே மொத்தம் 4 பெட்டு இருக்குது. ஸோ 4 பெட்டுக்கு 4 வில்லேஜஸ் வந்துட்டு இருக்கணும். 3 பேர் தான் இருக்கணும். இன்னொரு வில்லேஜர் வந்துட்டு வரான். ஃபார்ம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் வந்துட்டு கட்டுறேன். ஸோ ஏன்னா வில்லேஜ் வந்துட்டு ப்ரீட் ஆரம்பிச்சோன்னா நம்மள்ட்ட பொருள்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ பாதி கட்டிவிட்டு அப்புறம் வில்லேஜஸை வர வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அயன் ஃபார்ம் வந்துட்டு கட்டிடலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. வேறு என்ன கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.